தற்போது நாம் 543 தொகுதிகளுக்குமே முன்னிலை நிலவரங்கள் வந்துவிட்டன. நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 543 தொகுதிகளுக்கும் முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் 240 தொகுதிகளில் மட்டுமே பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. 543 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 272 இடங்கள் பெரும் கட்சி தான் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களின்படி பார்க்கும் பொழுது பாஜக 240 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கிறது. தனிப்பெரும்பான்மைக்கு 272 இடங்கள் தேவைப்படும் நிலையில் பாஜக 240 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கிறது. 2014, 2019 ஆகிய இரு தொகுதிகளிலும் தனிப்பெரும்பான்மைக்கு மேலாக பெருமாறியாக வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைத்திருந்த நிலையில் 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வியுடன் தான் இன்று இந்த வாக்கு எண்ணிக்கையை இந்த நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 543 தொகுதிகளுக்கு முன்னிலை நிலவரங்கள் வெளியாகிவிட்டன. இருப்பினும் கூட பாஜகவை பொறுத்தவரையில் 240 தொகுதிகளில் தான் முன்னிலை வகிக்கிறது. பாஜகவை பொறுத்தவரையில் 240 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. 272 இடங்கள் தனிப்பெரும்பான்மைக்கு தேவை என்ற நிலையில் பாஜக 240 இடங்களில் மட்டும்தான் முன்னிலை வகிக்கிறது. ஆனால் பாஜக கூட்டணியில் பிற கட்சிகளும் இருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி அவை மொத்தமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது 310 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக 240 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணியானது 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. எனவே கூட்டணியாக பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி தனிப்பெரும்பான்மைக்கு தேவைப்படும் இடங்களை விட கூடுதலான இடங்களில், அதாவது 310 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆனால் இதில் பாஜகவை மட்டும் எடுத்துக்கொண்டால் 240 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. இதற்கு முந்தைய இரு தேர்தல்களிலும் கூட அவர்கள் கூட்டணியாக போட்டியிட்டிருந்தாலும் கூட பாஜகவிற்கு மட்டுமே தனிப்பெரும்பான்மைக்கும் கூடுதலான இடங்கள் இருந்தன. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரங்களின்படி பாஜக 240 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கிறது. எனவே பாஜகவிற்கு என்று தனியாக பார்க்கும்போது அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்குமா என்கிற அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.